السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, இந்த தினம் 18வது ஜுஸ் ஓதப்பட்டது. சூரத்துல் மோமினூன் மாதிரி சூரத்துல் நூர் ஆகிய 2 சூறாக்கள் முடிக்கப்பட்டது. சூரத்துல் மோமினூனுடைய ஆரம்பத்துல மோமீன்களுடைய, குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதிக்கு சொந்தக்காரர்கள் யார், அவர்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமினூனுடைய ஆரம்ப வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆகிரத்துல சொர்க்கத்துக்கு பல படித்தரங்கள் இருக்கு. சொர்க்கத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சொர்க்கம் கிடையாது. ஜன்னாத்து அதில் அதில் என்ற சொர்க்கம் இருக்குது, ஜன்னாத்து நயீம் நயீம் என்ற சொர்க்கம் இருக்குது. சொர்க்கத்துல பல வகை. அதாக உயர்ந்த சொர்க்கம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ் இடத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேட்கணும். ஸல்லல்லாஹு ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கம். அங்கிருந்து தான் எல்லா சொர்க்கங்களுக்கும், இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்ல தெளிவாக வருது, உலகத்துல ஓடக்கூடிய ஆறுகளுடைய மூலம் அங்கிருந்து தான் வருது. உயர்ந்த சொர்க்கம். அதற்கு வாரிசுதாரர்கள் யார்? உலாயிக ஹுமுல் வாரிசூன அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ். அந்த ஃபிர்தௌஸுக்கு அனந்தரமானவர்கள் யார் என்றால் இப்ப சொல்லப்பட்ட அடையாளம் உள்ளவங்க. முதலாவது அடையாளம் ஈமான் இருக்கிறது. அது அஃப்லஹல் முஃமினூன். யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வாழ்க்கையில வெற்றிங்கிறது அதுதான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah. யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி அடைந்து விட்டார். அப்ப அதுக்கு முதல் தன்மை என்னவாக இருக்கணும்? ஈமான் இருக்கணும். அந்த ஈமான பரிசோதிச்சுட்டே இருக்கு. நம்மளுக்கு ஈமான் இருக்குதா? நாம உண்மையிலே மூமின்கள் தானா? இத சஹாபாக்கள் பரிசோதிச்சாங்க தங்களுக்கு இடையில. சஹாபாக்கள் தங்களுக்கு என்ன செய்வாங்க? ஈமான் இருக்குதான்னு சொல்லி பரிசோதனை செய்வாங்க. ஏன்னா நமக்கே தெரியாது நம்மளுக்கு ஈமான் போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க. அதுதான் மிகப்பெரிய சொத்து. அது சஹாபாக்கள் தங்களுக்கு இடையில சந்தித்துக் கொண்டால் இப்படி கேட்பார்களா, கைஃப அஸ்பஹ்த யா அஃபி, எப்படி இருக்கிறீங்க சகோதரே, சகோதரரே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பான். நம்மகிட்ட யாராவது எப்படி இருக்கீங்க கேட்டா என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கிறேன். ஒண்ணு ஆரோக்கியத்தை முன் வச்சு சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சுகமா இருக்கிறோம் சொல்லி. இதான் நம்ம பழக்கத்தை. அல்லது அவர் வியாபாரத்துல நொடிந்து போனவராக இருந்து அவர் இப்பதான் அவருடைய தலை நிமிர்ந்து கொஞ்சம் எழுந்திரிச்சு வராருன்னு சொன்னா அவர் அதை முன் வச்சு சொல்லுவார். எப்படி போகுது அப்படின்னு கேட்டா அவர் புரிஞ்சுக்குவாங்க. சரி, நம்மளுடைய பிசினஸை பத்தி தான் கேட்கிறான்னு சொல்லி அதை முன் வச்சு நம்ம பதில் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ போகுது. அதை கூட எப்படி சொல்லுவோம்? ஏதோ போகுதுன்னா சொல்லுவோம். யாருமே திருப்தியா சொல்ல மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை எல்லா வகையிலும் சிறப்பா வச்சிருக்கா, எந்த குறையும் இல்லை. குறை இருந்தா கூட வெளியே என்னன்னு சொல்லணும்? அல்லாஹ் குறையை தந்தா கூட வெளியே என்ன சொல்லணும்? திருப்தியான பதில சொல்லணும். அதான் அல்லாஹ் விரும்புறான். குறைகளை அல்லாஹ்ட்ட சொல்லணும். கொடுத்தது யாரு? அல்லாஹ். அல்லாஹ்ட்ட சொல்லணும். அடியார்கள்ட்ட குறைகளை சொல்லுவதே அல்லாஹ் விரும்புவதில்லை. சஹாபாக்களிடம் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க எதை பத்திலா சொல்லுவாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கா. அல்லாஹ்வுடைய கிருபையால நான் ஒரு உண்மையான ஈமான்தாரியாக இருக்கிறேன். அவங்க அதுதான் சொத்தாக நினைச்சாங்க. ஏன்னா நான் ஈமானோட காலை பொழுது அடைந்து இருக்கிறேன்னு சொல்லுவாங்க.
அவங்களுடைய கவலை எல்லாமே அதுவாகத்தான் இருக்குது. காரணம் அவர்கள் இந்த ஈமான்கிற செல்வத்தை பெரிய ஒரு உழைப்புக்கு பின்னாடி அவங்க கிடைக்கும். நம்மள மாதிரி இலவசமா கிடைச்சதில்ல. ஈமான், இஸ்லாம், தீன், குரான் எல்லாம் அது சொத்து, பரம்பரை சொத்தா கிடைச்சிருக்கு. அதனால இதை மதிப்பு நமக்கு விளங்காது. யாரு தியாகத்தோட ஈமான் ஏற்றிக்கிட்டு வர்றாங்களோ, குடும்பத்தை இழந்து, ஊரை இழந்து, உயிரை பணைய வச்சு, அவங்களுக்கு தான் இந்த ஈமான் மதிப்பு தெரியும். அவங்களுக்கு தான் அந்த தொழுகையினுடைய அந்தஸ்து விளங்கும். அப்போ அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் ஈமான். அந்த ஈமான பரிசோதிக்க, ஈமான் எந்த நிலையில இருக்கு, நாளுக்கு நாள் ஈமான் கூடுற விஷயத்த கவனம் செலுத்த, ஈமான் அதிகரிக்க செய்யணும். மலக்குமார்களுடைய ஈமான் பூர்த்தியானது, அது கூடாது, குறையாது, அது முழுமையானது. நபிமார்களுடைய ஈமான் கூடிக்கிட்டே போகும், குறையாது. மற்ற மனிதர்களுடைய ஈமான் இருக்குது, அது கூடும் குறையும். அதுக்கான உழைப்பும் அதுக்கான பேச்சுக்களும் பேசும்போது ஈமான் உள்ளத்தை நம்பிக்கை அதிகமா ஆர்வம் கூடும். அதனால அல்லாஹ் முதலாவது தன்னை வெற்றிக்கு முதல் விஷயம் ஈமான் இருக்கணும். அந்த ஈமான் உள்ளத்தை இருந்ததுக்கான முதலாவது அடையாளம் என்னன்னு சொன்னா, வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன். முதல் தன்மை அவங்க தொழுகையில பயபக்தியோடு இருப்பாங்க. நமக்கு ஈமான் நிரப்பமா இருக்குதாங்கிறத அதை விளங்கணும்னா அவரவர்களுடைய தொழுகையை பரிசோதிச்சா நான் தக்பீர் கட்டினே சலாம் கொடுக்கிற வரைக்கும் என்னுடைய மனோநிலை எப்படி இருக்குது. ஹாஷியூன், உள்ளச்சத்தோட அவர்கள் நிற்பார்கள். உள்ளம் எல்லாம் பூரிப்போட, ஆசையோட, ஆர்வத்தோட, ஒரு பக்கம் பயத்தோட, நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறேங்கிற உணர்வோடு இருக்கிறோமா, அல்ல தக்பீரை கட்டி ஊரை சுத்திட்டு இருக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் ஈமான் இல்லாத முனாஃபிக்குடைய அடையாளத்தை விசேஷமா சொல்லும் போது அவர்கள் உள்ளத்துல ஈமான் இருக்காங்க. அவர்கள் தொழுவார்கள், குசாலா, சோம்பேறிகளா தொழுவாங்க. மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தொழுவாங்க. அல்லாஹ்வை நினைக்க மாட்டாங்க. தக்பீர்கள் இல்லா கலீலா, ரொம்ப கொஞ்சம் தான், குறைவாகத்தான் அல்லாஹ்வை நினைப்பார்கள். அது என்ன, முனாஃபிகள் அல்லாஹ்வை எப்படி தொழுது நினைப்பாங்கன்னா, அந்த தக்பீர் சொல்றதும், அல்லாஹ் அக்பர் சொல்றதும், அல்லாஹ் அக்பர் குனிறதும், இந்த வார்த்தையை தவிர வேற எந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையும் தொழுகை இருக்காது. அந்த மாதிரி நம்ம தொழுகை ஆயிடக்கூடாது, கவலைப்படும். அந்த மாதிரி நம்ம தொழுகை இருந்தால் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யணும். அதான் முதலாவது அடையாளம் ஈமான் இருக்கிறதுக்கு. வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே பயபக்தியோடு இருப்பார்கள். மூணாவது அடையாளமா அல்லாஹ் சொன்னான், அல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். முக்கியமான விஷயம், அவர்கள் தீனுக்கும் துன்யாவுக்கும் தேவையில்லாத விஷயங்களை புறக்கணித்து வாழ்வார்கள். எதில் ஈடுபட்டாலும் ஒண்ணு துன்யால அது புரோஜனம் இருக்கிறது, வியாபாரம் செய்யறாங்க, தொழிலுக்கு புரோஜனம், அல்லது வீட்டு வேலைகள், இந்த மாதிரி துன்யாவில் ஈடுபட்டாலும் ஏதாவது நோக்கத்தோட ஈடுபடுவாங்க. அல்லது அவர்கள் ஈடுபடக்கூடியது தீனுடைய விஷயமாக இருக்கும், அல்லது துன்யாவில் புரோஜனம் தரக்கூடியதா இருக்கும். தீன்லையும் புரோஜனம் இல்லை, துன்யாவுக்கும் புரோஜனம் இல்லாத விஷயத்தை பார்க்கவும் மாட்டாங்க, அதை பத்தி பேசவும் மாட்டாங்க, அதுல அந்த விஷயங்களை ஈடுபடவும் மாட்டாங்க. எத்தனையோ விஷயங்கள் அது ஹராமா கூட இருக்கும், அது ஹலால் ஆகமானதா கூட இருக்கலாம். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியானவருடைய தன்மை, அது தேவையில்லாத பேச்சை இருக்காரு. பேசினா தேவையானதான் பேசுவாங்க, யோசித்து பேசுவாங்க. தேவையானது அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய வாயில எப்போது பொடி கற்களை போட்டுக்கிடுவாங்க. அதை பத்தி கேட்கப்பட்டுச்சு, எதுக்கு போட்டிருக்கிறான்னு சொன்னா, யார்கிட்டையும் அவசரப்பட்டு பேசக்கூடாது. ஏதாவது வார்த்தையை விட்டு அது உலகத்துக்கு போய் பிறகு அதோட மன்னிப்பு கேட்கிற மாதிரியும், அது மறுமையில அது ஒரு குற்றமாக நின்றக்கூடாது என்பதற்காக யோசித்து பேச வேண்டும் என்பதற்காக வாயில கூடாத போட்டுக்குவோம். யாராவது கேட்டா கூட தலையாசிட்டு ஆமான்னு சொல்லி இப்படி முடிச்சுக்குவாங்க. பேசணும்னு நிர்பந்தம் தான், இது பேசித்தான் ஆகணுமான்னு யோசித்து பேசுவாங்க. தேவையில்லா பேச்சு வந்துடக்கூடாது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்மளுடைய பேச்சுக்கள்ல முக்காவாசி தேவையில்லாததா இருக்கு, தேவையானது இருக்காது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியான நம்மளுடைய சிஃபாத்துகள் அல்லாஹ் சொல்லலாம். தேவையில்லாத பார்வைகள், செல்ஃபி எடுக்கிறோம், போன் எடுத்துட்டு தேவையில்லாததான். அதுல மொத்த உருவமும் செல்போனு தான் நினைக்கிறேன். நீங்க அதனுடைய மொத்த உருவம் என்னங்க, பேச்சு, பார்வை, செயல் எல்லாமே செல்போன் தேவையில்லை, எதுவுமே உட்படாது. அதை புறக்கணிப்பார்கள் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள்.
கையில இருந்தாலுமே தேவையா நிர்பந்தமா அல்லாஹ் பார்த்து செய்வார்கள். இதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லியா, இதுவும் மறுமையில விசாரணைக்கு உரியது. எல்லாம் மறுமையில வந்து நிற்கும். உலகத்தை டெலிட் பண்ணிடலாம், அழிச்சிடலாம், மறைச்சிடலாம், பொய் சொல்லி ஏமாற்றிடலாம். மலக்குகள் பதிவு செய்வான். தௌபாவை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ் அதை அழிப்பான். ஆக இது போன்ற சிபாட்டுகள் அல்லாஹ் உண்மையான மோமின்கள் யார் சொற்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சோனத்திற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை பற்றியான தன்மைகள் அல்லாஹ் சொல்லிட்டு வரும். அதுல இன்னொரு முக்கியமான அம்சம் தான் அவர்கள் பத்தினித்தனமாக இருப்பார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆண்களுக்கு இருக்கிறது, பெண்களுக்கு இருக்கு கற்ப பாதுகாப்பு. அவர்கள் ஹலாலான தங்களுடைய மனைவியோட தவிர அவர்கள் தங்கள் கற்பை வீணான விஷயங்கள் ஹராமான அவரே தன் ஆசையை பூர்த்தி செய்ய மாட்டார்கள். அதை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். ஃபிர்தௌஸுக்கு தகுதியான இது சமூகத்துல மிகவும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான அம்சம். இஸ்லாமிலே மிகவும் வலியுறுத்தக்கூடிய விஷயம். சமூகம் ஒரு பரிசுத்தமான சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பத்தினித்தனமான சமூகமாக இருக்கு. அப்பதான் நல்ல சந்ததிகளை சமுதாயத்துக்கு உதவும். அவர்களை கொண்டுதான் நாட்டுக்கும் தீனுக்கும் புரோஜனம் உண்டாகும். பத்தினித்தனம் இல்லாத நிலைமையில உள்ளவர்களை கொண்டு பெரிய பெரிய சாதனைகள் உலகத்தில் கிடைக்காது. பெரிய பெரிய சாதனைகளையே சாதிக்க முடியல. இன்னைக்கு என்ன நம்மகிட்ட குறை, ஏன் சாதிக்க முடியவில்லை? அந்த பத்தினித்தனம் என்பதை சமுதாயம் இழந்துவிட்டது. ஒன்று இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தினித்தனம் என்று சொன்னால் விபச்சாரம் என்று வைத்துக் கொண்டால் அதனுடைய ஆரம்பம் என்ன? பார்வைதான். அதுல எல்லாரும் அடியாரு, அதுல எல்லாரும் அடிவாங்கியாரு. விபச்சாரத்தின் முதல் படி கண்ணும் விபச்சாரம் செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணும் விபச்சாரம் செய்கிறது. இந்த சூறாவுக்கு பிறகு ஒரு சூரா சூரத்துன் நூர், அல்லாஹ் தஆலா சமூகத்தை பரிசுத்தமான சமூகமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கைய ஒரு சமூக வாழ்க்கை உருவாகணும் என்று சொன்னா அல்லாஹ் சொல்லப்படுற சூரத்துன் நூர்ல சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த சமூகம் பரிசுத்தமான சமூகமாக இருக்கும். அது உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நான் ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் சூரத்துன் நூருடைய தஃசீரை படிக்க வேண்டும். சூரத்துன் நூர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு விஷயங்களை நமக்கு படிச்சுட்டாரு. அதுல ஒரு பத்தினித்தனமான விஷயத்துக்கு அடிப்படையான விஷயத்தை சொன்னமே பாருங்க. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், நபியே நீங்க மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்க, யகுது மின் அப்சாரிஹிம், தங்கள் பார்வையை அவர்கள் தாக்கிக் கொள்ளட்டும், அதன் மூலமாக தங்கள் கற்பை பேணிக் கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்லுவாங்க. பார்வையை பேணல் என்றாலே அந்த கற்புல பாடி போயிடுச்சு. பார்வையை பேணல் கற்புக்கு கேரண்டி இல்லை, பத்தினித்தனத்துக்கு கேரண்டி கிடையாது. அதனாலதான் இஸ்லாம் இந்த விஷயத்தில் மிகவும் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறது, பார்வையை பேணிக் கொள்ளுங்கள். ஹதீஸ் எல்லாரும் பார்வை இருக்கிறது இப்லீசுடைய அம்புகளில் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு அம்பு. அது பார்வையை பேணுங்கள். எந்த விஷயங்கள்லாம் மனிதனுடைய இச்சைகளை தூண்டுமோ அதெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அதன் மூலம் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்களுக்கு அல்லாஹ் 2 வரியில சொல்லிட்டு அது காரணமா அல்லாஹ் சொல்லுவோம். ஏன் பார்வையை பாதுகாத்து கற்பை பேணிக்கணும்னு சொன்னா அதுதான் அவர்களுக்கு மிகவும் பரிசுத்த தன்மையை உண்டாக்கும். பிறகு அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு 8 வரியில அல்லாஹ் அதை சொல்லுவோம். ஈமான் கொண்ட விசுவாசம் கொள்ளக்கூடிய பெண்களுக்கு நீங்க சொல்லுவீர்கள், அவர்கள் தங்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய அலங்காரங்களை மகரமான ஆண்களை தவிர யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம். நகை அழகு, உடல் அழகு, ஆடை அலங்காரம் இதையெல்லாம் அன்னைகளுக்கு முன்பாக வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு பெண்ணுக்கு மகரமான ஆண்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான். ஒரு பெண்ணு தன்னுடைய அழகை யாருக்கெல்லாம் காட்டலாம் அல்லாஹ் லிஸ்ட் போட்டு சொல்லுங்க. அந்த பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு தங்கள் அழகை வெளிப்படுத்தலாம். அவருடைய வாப்பாமார்களுக்கு தந்தைமார்களுக்கு தங்கள் அழகை வெளிப்படுத்தலாம்.
அல்லது தங்களுடைய மாமனார்கள், கணவனுடைய தந்தைக்கு முன்னாடியும் ஒரு பெண்ணு என்ன செய்யலாம், இருக்கலாம். அவங்க இஹ்வானிஹின்ன, கூட பிறந்த சகோதரர்கள். அவங்க பனி இஹ்வானிஹின்ன, கூட பிறந்த சகோதரர்களுடைய மகன்மார்கள், மருமகன்கள், காக்கா தம்பியில பிள்ளைங்க. அவங்க பனி அகவாத்திஹின்ன, கூட பிறந்த சகோதரிகளுடைய பிள்ளைகள், காக்கா தங்கச்சியினுடைய பிள்ளைகள். அவங்க நிசாஇஹின்ன, அதே போன்று பெண்கள் பெண்களுக்கு மத்தியில் தங்கள் அழகை வெளிப்படுத்திக் கொள்ளலாம். முஸ்லிமான பெண்களுக்கு முன்னாடி, ஈமான் இல்லாத பெண்களுக்கு முன்னாடி கூட என்ன செய்யக்கூடாது, ஒரு பெண்ணு தன்னை முழுமையாக வெளிப்படுத்தக் கூடாது. தலையில பரதான் போட்டுக்கூடாது. தங்களுடைய அழகை முடிந்தவரை மற்றவங்களுக்கு முன்னாடி மறைத்துக் கொள்ளணுங்கிறத மார்க்க சொல்லு. பெண்களுக்காக இருந்தாலும் ஈமான் இல்லாத பெண்களுக்கு முன்பாக தங்களின் தலையை முடிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த லிஸ்ட போட்டு அல்லாஹ் தஆலா அதை தெளிவாக சொல்லுவார். எந்த ஒரு பெண்ணும் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அழகை வெளிப்படுத்தி நடக்க வேண்டாம், பூமியில் அடித்து நடக்க வேண்டாம். நான் போயிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் எல்லாரும் என்னை பாருங்க. அவர்களுடைய அழகை காட்டுவதற்காக எந்த பெண்ணும் தன்னுடைய கால்களை பூமியில் அடித்து நடக்க வேண்டாம். செருப்பு போட்டு செருப்பாலே நடக்கிறது, குருசம் போட்டிட்டு வெளியே போடுது. அந்த சத்தத்தின் மூலமாக அந்நியவருடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பது, அல்லது வளையல்களை போட்டுக்கொண்டு அசைத்துக் கொண்டு போவது. எப்படியாவது ஆண்கள் தான் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பெண்களை வேறு மாதிரியான வார்த்தைகளாக சொன்னார். எந்த பெண் நறுமணம் பூசிக்கொண்டு வெளியேறுவாளோ அவள் இப்படிப்பட்ட பெண் என்பதாக சொன்னார். அல்லாஹ் பாதுகாப்பான. அன்றைக்கு அந்த மாதிரி, இன்னைக்கு வெளியெல்லாம் போக வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ள இருந்துட்டே உலகத்தை எல்லாரையும் காப்பாற்ற கவனத்தை இருக்கிறது. இவ்வளவு பெரிய பாவம் இது. ஒரு சமூக சீர்கேடு வெளியில பார்த்தா தெரியல, சமூக சீர்கேடு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நடந்துச்சு. தங்களை பற்றி வெளியில் வராமலே உலகத்திற்கு தன்னை வெளியில் காட்டுவது, தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்துவது. குறிப்பா விசேஷ நாள் வந்துடுச்சு, இவர்கள்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்துக்க வேண்டியது. இவங்கெல்லாம் சேர்ந்து இவர்களுடைய கல்யாண விசேஷங்கள் வந்துட்டாலோ இவர்கள் மருதாணி விடுவதையும் இவர்கள் சோதிப்பதையும், எந்த கணவனுக்காக இவள் அலங்கரிக்கப்படுகிறாரோ அந்த கணவனுக்கு மட்டுமே என்று இருந்த ஒரு பெண் இந்த சமூக வலைதளங்கள்ல உலகத்துக்கு வந்து நிற்கிறார். இவளை கொண்டு வாழ்க்கையில எங்க நிம்மதி கிடைக்கும், இவளுக்கு எந்த வாழ்க்கையில ஹயாத்தம் தொய்யிபா என்ற நறுமணமான சுகந்த வாழ்க்கை உலகத்திலையும் கிடைக்காத, ஆசிரத்தையும் கிடைக்காது. அல்லாஹ் அதை ஹராமாக்கிடுவான். நிம்மதி என்பதை மட்டும் அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கிறான். இந்த விஷயத்தில் மிகவும் பேணுதலை கையாளும். அல்லாஹ்வுடைய கட்டளை யாருக்கு தெரியாம நடத்திடலாம், அல்லாஹ்வுக்கு தெரியாம செய்ய முடியாது. என்னை ஈமான் கொண்ட விசுவாசிகளை இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், சமூக சீர்கேடுகள் நிறைய நடக்குது, இதை எல்லாத்தையும் விட்டு நீங்க எல்லாரும் தௌபா செஞ்சு எங்க முன்னாடியே வந்துருங்க, மௌத்துக்கு முன்னாடி சரி பண்ணிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் வரக்கூடாது என்பதற்காக பல ஒழுக்கங்களே எல்லாம் நமக்கு சொல்லித்தரணும். ஒரு வீட்டுக்கு போறீங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல அனுமதி கேட்காம வீட்டுக்குள்ள போகாதீங்க. 3 தடவை சலாம் சொல்ல வேண்டும். பதில் வந்தா பேசுங்க, எல்லாத்தையும் திரும்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்ல ஆண்கள் இல்லை போங்கள் என்று சொல்லிவிட்டால் திரும்பி போங்க சொன்னா திரும்பி போயிருங்க அல்லாஹ் சொல்றான். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பரிசுத்தமானது. அங்க போய் நின்று என்ன செய்யக்கூடாது, பேச்சு கொடுக்கிறது அல்லது எட்டி பார்க்கிறது, கதவை திறந்து மாட்டிக்கிட்டே உள்ள கேட்கிறது, வரவாறு பார்வை வீட்டுக்குள் போகக்கூடாது என்பதற்குத்தான் வெளியில் அனுமதி கேட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது அப்படி கதவு வழியாகவோ ஜன்னல் வழியாகவோ எட்டி பார்த்து அப்பொழுது இவர் ஏதாவது ஒரு குச்சியை வீசி கண்ணே வீணா போனாலும் சரி, கண்ணுல குத்தி கருவிலேயே அவர்கள் அழிந்து போனாலும் கேஸ் போட முடியாது. அவ்வளவு உரிமை இருக்கிறது கண்ணை குத்துவதற்கு கூட, அவ்வளவு பயங்கரமானது. பார்வையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். பார்வை தான் முதல் படி எல்லா பிரச்சனைக்கும். சமூக சீர்கேடுகள், அவதூறுகளை பரப்புவது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களை சோதிப்பான்.
நபிமார்களையும் அல்லாஹ் சோதிப்பான். நம்ம உலகத்துல யாரை அதிகமா நேசிக்கிறோமோ அவங்கள வச்சு அல்லாஹ் சோதிப்பான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 90 வயதுக்கு பிறகு அல்லாஹ் அவங்க பிள்ளையை சோதிப்பான். எவ்வளவு பாசம் இருக்கும் அந்த பிள்ளை மேல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மேல. அல்லாஹ் சோதிச்சு பிரிச்சு விட்டான், மக்களை விட்டுடுவாங்க. அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு நேசிச்சாங்க. எவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டுச்சு. இத்தனை வருஷம் பிள்ளை விட்டு பிரிஞ்சு கிணத்துல தூக்கி போடப்பட்டு எங்கேயோ போய் வாழ்ந்து சோதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனிப்பட்ட பிரியம் வச்சிருந்தாங்க. அதனால அவர்களையும் அல்லாஹ் சோதித்தார். இது பெரிய பரீட்சையாக இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பிரயாணம் செய்தாலும் சீட்டு குலுக்கி போட்டு எந்த மனைவியோட பேர் வருதோ அந்த மனைவி அழைச்சிட்டு போவாங்க. பனுல் முஸ்தலிக் என்ற போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி அழைத்துட்டு போனாங்க. பர்தாவுடைய சட்டங்கள்லாம் இறக்கப்பட்ட பிறகு நடந்த சம்பவம். இது பெரிய சம்பவம். இது ஆரம்பத்திலே பேசியிருக்கணும், முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த சம்பவத்துல திரும்பி வரக்கூடிய சமயத்துல இரவு ஒரு இடத்துல தங்குறாங்க. இரவு தங்கி ஃபஜ்ருக்கு பிறகுதான் புறத்து மதீனாவுக்குள்ள வரணும். அப்போ அதிகாலையில தஹஜ்ஜுத் நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக மனிதர்கள் அல்லாத ஒரு தனி இடத்துக்கு போனாங்க. போயிட்டு திரும்பி வந்து பாக்குறாங்க, கழுத்துல போட்டு இருந்த இரவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்த ஒரு மாலையை காணும். மாலையை காணமே சொல்லி திருப்பி அந்த இடத்துக்கு போய் தேடி போனாங்க. தேடி அதை கண்டுபிடிச்சிட்டு கிடைக்கல. திருப்பி வந்து பாக்குறாங்க, முழு ஜமாத்தையும் காணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஜமாத்தும் அந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயசு, அவங்க அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது நம்மளை தேடி, நம்ம இல்லைன்னு சொல்லி தேடி ஆள் அனுப்புவாங்க, வருவாங்கன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து அப்படியே தூங்கிட்டாங்க ஆயிஷா. ஆயிஷா தான் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. பிறகு சஹாபாக்களில் ஒரு சஹாபி ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா இந்த சஹாபி என்ன செய்யறாங்க, அவங்க ஏதாவது பொருட்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. விடிஞ்ச பிறகு அப்படியே நம்ம மைதானத்தை பார்க்கிறாங்க. தூரத்துல ஒரு உருவம் தெரியுது, ஏதோ ஒரு உருவம் மறுத்து கிடக்குது. கிட்ட போய் பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தூக்கி வாங்கி போட்டது ஸஃப்வான் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மட்டும் தான் சொன்னாங்க, ஒன்றும் பேசல. சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு முகத்தை மூடிக்கிட்டாங்க. சொல்றாங்க, அவர்கள் நான் ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கப்படுவதற்கு முன்பாக என்னை சிறு வயதில் ஸஃப்வான் பார்த்திருக்கிறார்கள். அந்த அடையாளத்தை வைத்து இப்ப நான் தான் என்பதை விளங்கிக் கொண்டாங்க. நான் உடனே முகத்தை மூடிட்டேன். ஸஃப்வான் தன்னுடைய ஒட்டகத்தின் பக்கத்தை நிப்பாட்டி உட்கார வைத்தார்கள். நான் அதை ஏறி உட்கார்ந்த ஸஃப்வான் நின்றவர்களாக நடந்து என்னை மதீனா வரை கொண்டு வந்து சேர்த்தாங்க. இந்த காட்சியை முனாஃபிகீன்கள் நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி கொண்டு அவதூறை பரப்பி விட்டார்கள். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இதை பத்தி இப்படி ஒரு சந்தேகம் வருமேங்கிற எண்ணமோட இல்லை. அவ்வளவு அப்பாவித்தனமான பெண் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேர்வு செய்து கொடுத்த மனைவி. அல்லாஹ் தஆலா அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உருவத்தை கொடுத்து இதை காட்டுங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்கதான் மனைவியா வர போறாங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உருவத்தை காட்டி முடிக்க சொல்லுவாங்க. இப்படி அல்லாஹ்வால தேர்வு செஞ்சு கொடுக்கப்பட்ட தன்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி விஷயத்துல இப்படி ஒரு அவதூறு பரப்பப்படுது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு எதுவுமே தெரியாது. பெரிய சம்பவம். 15 நாள் 20 நாள் ஒரு மாதம் இதை பத்தி பேசப்பட்டுட்டே இருக்குது. இதுல சில நல்ல சஹாபாக்களும் இதை பத்தி பேசிடுறாங்க. கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவு செய்யறதுன்னு தெரியல. இந்த விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப நாள் சென்றுதான் தெரியுது. இப்படி எல்லாம் மதீனால செய்தி நம்மளை பற்றி தவறாக பேசப்படுதுன்னு சொல்லி மனம் உடைந்து சுக்குநூறாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் இந்த சஃபருக்கு பிறகு நம்மகிட்ட பழைய மாதிரி நெருக்கமாக பேசுவதில்லையோ என்பதாக உள்ளத்துல நெருடல் ஏற்படுது. தன்னுடைய தாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. அழுது கண்ணீர் எல்லாம் சிந்திக்க வற்றி போய்விட்டது. சாதாரண விஷயமா நபியினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, பிரியமான மனைவி, இப்படி ஒரு அவதூறான செய்தி. ரொம்ப விரிவா அதை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. கடைசியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வசனங்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தி வசனங்களை இறக்குவாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் இந்த மாதிரி உனக்கு ஒரு சுப செய்தி, அல்லாஹ் நம்மளை பரிசுத்தப்படுத்தி வசனங்களை இறக்கிட்டார். அப்போ உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவாங்க. நான் உங்களுக்கு புகழ மாட்டேன், நான் என்னுடைய ரப்ப தான் நான் புகழலன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என்னை பற்றி அல்லாஹ் எப்படியாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நான் பரிசுத்தமானவர் என்பதை தெரிவிப்பானது எனக்கு தெரியும். ஆனா என்ன போய் குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்கி நான் பரிசுத்தமானவன் சொல்ற அளவுக்கு நான் உயர்ந்தவன் என நினைக்கல. அல்லாஹ் ஆயத்தை ஆக்கி இனி யாராவது என்னை பத்தி பேசினா அவர் காஃபிராகி விடுவார். ஆயிஷா ரலியல்லாஹு சந்தேகப்பட்டாலே காஃபிராகி விடுவார். அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாங்க. இதை பத்தி அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி, இந்த மாதிரி ஒரு அவதூறு ஏற்பட்டதுனால இது உங்களுக்கு கெடுதலா நினைக்க வேணாம், யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு இது ஹைர், இதுக்கு எவ்வளவு பெரிய நலவு ஏற்பட்டுச்சு உங்களுக்கு. அதே நேரத்துல யாரெல்லாம் இதுல பேசினார்களோ, இதை பற்றி கேள்விப்பட்டு மூமின்களும் சில பேர் பேசினாங்க, அதுக்கு அல்லாஹ் வன்மையாக கண்டிச்சான். இந்த மாதிரி செய்தி எல்லாம் வந்தா, யாரை பத்தியா தவறான மெசேஜ் வந்தா உடனே பேசக்கூடாது, அதை நம்ப கூடாது. அல்லாஹ் சொல்லி தருது அதுதான். ஈமான்தாரிகள் என்ன சொல்ல வேண்டும்? இது ஒரு பயங்கரமான அபாண்டம், அல்லாஹ் பாதுகாக்கணும், இப்படி எல்லாம் நடந்தே இருக்காதுன்னு சொல்லி அதை மறுத்திருக்க கூடாதா? அல்லாஹ் சொல்லுவாங்க, வலவுலா இஸ் சமிஅ்துமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம் அப்படின்னு மௌமிங்க சொல்லி இருக்கணுமே, இதை பத்தி நம்ம பேசக்கூடாது, இது மிகப்பெரிய அபாண்டமாக இதுவும் சொல்லி இருக்கணுமே. அல்லாஹ் சொல்றான், இதை பத்தி மட்டும் அல்லாஹ்வின் கிருபை மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் இந்த மதீனாவையே அழித்திருப்பேன். ஒரு அப்பாவித்தனமான ஒரு பெண்ணின் மீது, ஒரு அபலை பெண்ணின் மீது அவதூறு சுமத்தியவர்கள் தன்னால பார்க்கல, ஒருத்தரோட ஒருத்தர் வர்ற கூட்டிக்கிட்டு வர்றதை மட்டும் காரணமா வச்சு தப்பு நடந்ததாக யார் பேசுவார்களோ அல்லாஹ் சொல்ற, நான் அந்த ஊரையே அழிப்பேன். அவ்வளவு பயங்கரமான குற்றம் இருக்கிற நீங்க இதை சாதாரணமா பேசிக் கொள்றீங்க உங்களுடைய நாவுகளில். ஆனா அல்லாஹிடத்தில் மகத்தான பாவம் இது. அல்லாஹுக்கு அவ்வளவு பெரிய கோபம் ஏற்படும். ஊரே கூட நான் அழிச்சிருக்கேன், ஒரு அகவை பெருந்த விஷயத்தை அவதூறு பேசுறீங்கன்னு சொன்னான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிசம்பந்தமான பல ஒழுக்கங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டு பிறகு தான் அந்த விஷயங்களை சொல்லுவான். பரிசுத்தமானவர்களுக்கு பரிசுத்தமான மனைவிமார்கள், பரிசுத்தமான பெண்களுக்கு பரிசுத்தமான கணவன்மார்கள், மோசமான ஆண்களுக்கு மோசமான பெண்கள், மோசமான பெண்களுக்கு மோசமான ஆண்கள் என்ற வசனங்களை இறக்கி இவ்வளவு பரிசுத்தமான நபிக்கு நாம மோசமான பெண்ண மனைவி ஆக்குவோமா? அல்லாஹ் கேட்கிறான். ஆக இப்படியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா விஷயத்துல யாரெல்லாம் அவதூறு சொன்னாங்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, சௌகரியங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது விஷயத்துல பல சட்டங்களையும் அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். ஒருத்தர் பார்த்து விபச்சார குற்றம் சுமத்துவதாக இருந்தால் கணவன் மனைவி இருந்தா அதனுடைய சட்டம் வேற. ஒரு கணவரே மனைவி இந்த நிலையில பார்த்துட்டாருன்னு சொன்னா அதுக்கு லிஆன் என்ற ஒரு சட்டம் இருக்குது. கணவன் மனைவி அல்லாத வேறொரு பெண் விஷயத்தில் இப்படி யாராவது ஒருத்தரோ 2 நபரோ 3 நபரோ பார்த்தாலும் கூட அதை வெளியில சொல்லக்கூடாது. அந்த பெண்ணே ஒத்துக்கிட்டாதான், அந்த தப்பு செய்தவர்கள் ஒத்துக்கொண்டாதான் இஸ்லாமிய நாடாக இருந்து அவர்கள் அந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அப்படி இல்லாத பட்சத்துல 3 பேர் பார்த்தா கூட 4 பேர் இல்லை என்று சொன்னா அந்த 3 பேருக்கு தான் அடி கொடுக்கணும்னு குர்ஆன் சொல்றது. 3 பேருக்கு அவங்க ஒத்துக்கலைன்னு சொன்னாங்க. 4 பேரும் பார்த்திருக்க வேண்டும், அந்த நிலைமையில பார்த்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மறுத்தால் கூட தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் ஒரு மனைவி விஷயமாக வந்துவிட்டால் அதுக்கான சட்டத்தை அல்லாஹ் சொன்னான். அவர் கணவன் மனைவி மேல சொல்றாங்க, மனைவி இல்லைன்னு மறுத்தால் இப்படி லிஆன் என்ற சட்டம். மனைவி ஒத்துக்கிட்டாங்கன்னா தண்டனை, ஒத்துக்கிடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு லிஆனுடைய சட்டத்தை அல்லாஹ் சொன்னார். அந்த பெண் 4 தடவை தன்னை மீது அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கும், 4 தடவை சாட்சி சொல்லணும், அவர் பொய் சொல்றாரு பொய் சொல்றாரு பொய் சொல்றாரு. அப்படி அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் என் மீது வரட்டும். 5வது தடவை அவர் சொல்லணும், அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் என் மேல வரட்டும். அதே மாதிரி கணவனும் சொல்லணும். இந்த சாப வார்த்தை சொன்ன பிறகு கணவன் மனைவி பிரிச்சுன்னு இந்த சேர்ந்து வாழவே முடியாது. இதுல யாரோ ஒருத்தவங்க பொய் சொல்றாங்க, அது மட்டும் நிச்சயம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை வகுத்திருக்கிறார்.
அதனால ஒரு பெண்ணின் மீது சாதாரணமாக அவதூறுகளை பரப்புறது இருக்குது. அதனால சும்மா போயிட்டு யாரோடய போனாங்கிறதுக்காக, ஒருத்தர் பேசிட்டாங்கிறதுக்காக, அதுக்காக இதெல்லாம் செய்யலாம் என்பதற்கான ஆதாரம் அல்ல. அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டிக்கிறான். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எவ்வளவு சமூக சீர்கேடுகளை உருவாக்கி விட்டது என்று சொன்னால், இன்று சாதாரணமாக யாருக்கும் யாரின் மீதும் நம்பிக்கை இல்லாத அளவுக்கு அவநம்பிக்கைகள் பரவிவிட்டன. அதுதான் ஷைத்தான் சாதிக்க நினைத்தான், சாதித்து விட்டான். நாம் அதிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வீடுகளில், வீட்டுடைய சூழ்நிலைகளில் இது போன்ற சமூக விஷயங்களில் பெண்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். இதிலும் ஹலால் ஹராம் இருக்கிறது. எது நேரடியாக பார்ப்பது ஹராமோ அதை போனில் பார்ப்பது ஹராம். ஆண்கள் பெண்களை பார்ப்பது, பெண்கள் ஆண்களை பார்ப்பது, அது நல்ல நிலையில் பார்த்தாலும் சரி, மோசமான நிலையில் பார்த்தாலும் சரி, பார்ப்பது ஹராம். முதல்ல நாம் அதை நம்பணும். நம்பி அதிலேருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள முயற்சி செய்யணும். முடியாதுன்னு சொன்னா அதை விட்டு நம்ம தூரமாக போனை எடுத்தாலே பாவத்தை தான் பார்க்க சொல்றதா, போனே ஹராம். போனே ஹராம் ஆகுது. இன்னைக்கு அல்லாஹ் இதெல்லாம் நமக்கு மறுமையில பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு காரணமாக கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பத்தி இந்த தஃசீர்களை பாருங்க, சூரத்து நூரை படிச்சு பாருங்க. சாதாரணமா தர்ஜுமா படிச்சாலே பல விஷயங்கள் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக அவருடைய கட்டளைகளை விளங்கி செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்ஸலாமு அலைக்கும்.